மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் மாநகராட்சி சார்பில் மாடுகளை பிடிக்க முற்பட்ட போது மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாநகராட்சி ஊழியர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட அனகாபுத்தூர் பகுதியில் சாலைகளில் திரியும் மாடுகளை பிடிக்க மாநகராட்சி சார்பில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது சாலையில் திரிந்து ஒரு மாட்டினை பிடிக்க முற்பட்ட போது மாட்டின் கழுத்தில் கயிறு சிக்கி நெருக்கியதால் மாடு மயக்கமடைந்து கீழே விழுந்தது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மாட்டின் உரிமையாளர்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாட்டின் உரிமையாளர்களை மாநகராட்சி அதிகாரிகள் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் வேதனையடைந்த மாட்டின் உரிமையாளர்கள் கூறுகையில், சாலையில் மாடுகள் தெரியாத வண்ணம் இருக்கையில் புறம்போக்கு நிலங்களை மீட்டு மாடுகள் மேய்வதற்கு அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் பிடித்துக் கொண்டு போகும் மாடுகளை மீட்க 5000 அபராதம் செலுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் நிலையில் அபராதம் கட்டியதற்கான ரசீது கூட வழங்கப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினர். மேலும் மாடுகள் உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் நிலம் மற்றும் சுற்றுப்புற சூழலுக்கு நிரந்தர தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். காமராஜபுரம் ஃபுல்லாவே 18 ஏக்கர் தேக்கல் பரம்போக்கு தான். அங்கேயே வந்து பிடிக்கிறாங்க. மக்களுக்கு முக்கியமானது பால் தான். பாலை தவிர என்ன சார், பால் இருந்தாலும் சின்ன பிறந்த கோயில இருந்து சாவர வரைக்கும் நம்ம பாலை ஊற்றி தான் காப்பாத்துறோம். எங்களே நெசக்கனா நாங்க என்ன பண்ணோம்? கோயில் நிலம் இருக்கு, எல்லாம் மடக்கிறீங்க, கோயில் நிலம் மடக்கூடாது, வீட்டை இடிக்கிறீங்க. அது மாதிரி எங்களுடைய மேக்கல் பரம்பு கிடையாது. நாங்க உங்களுக்கு சொல்ல உங்களை வேற யாரையும் இடைஞ்சல் பண்ணோம். எங்களை மேக்கல் பரம்பு கொடுத்தால் நாங்க நிச்சயமா ரோட்ல மாட்ட விட மாட்டோம். எங்கள் இடத்துல நாங்க கட்டிப்போம். நாங்க பார்த்து உங்களுக்கும் இடைஞ்சல் கிடையாது, எங்களுக்கும் இடைஞ்சல் கிடையாது. திரும்பி வீடியோ எடுங்க. எவ்வளவு புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் காதலி போன்று ஏமாற்றி குறுஞ்செய்தி அனுப்பிய மாணவனை சக மாணவன் கத்தியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 2 பிரிவினர்களாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுவதோடு மோதலும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரு தரப்பை சேர்ந்த மாணவர் அதே பள்ளியில் படிக்கும் மாணவியை காதலித்து வந்துள்ளார். இதை தெரிந்து கொண்ட மற்றொரு தரப்பை சார்ந்த மாணவர் அந்த மாணவியின் பெயரில் போலி முகநூல் அக்கவுண்ட் தொடங்கி அந்த மாணவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பியதாக கூறப்படுகிறது. அந்த மாணவரும் தனது காதலிதான் என நினைத்து 3 மாதங்களாக அதில் வரும் தகவல்களுக்கு ரிப்ளை செய்துள்ளார். இந்த நிலையில் போலி முகநூல் கணக்கு மூலம் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த மாணவன் மெசேஜ் செய்து மாணவனிடம் கேட்டபோது அவர் கிண்டல் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர் தனது புத்தக பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து போலி முகநூல் மூலம் மெசேஜ் அனுப்பி ஏமாற்றிய சக மாணவனை கைப்பகுதியில் வெட்டினார். இதில் லேசான காயமடைந்த மாணவனை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். தொடர்ந்து கத்தியை வைத்திருந்த மாணவனின் பையை சோதனை செய்ததில் அதில் 6 நாட்டு வெடிகுண்டுகள் இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து மாணவனிடம் விசாரணை மேற்கொண்டதில் யூடியூப் பார்த்து வெடிகுண்டு தயாரித்தது தெரியவந்தது. தொடர்ந்து சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருப்பதை மறைக்க திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி வீண் அவதூறு பரப்பி வருவதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதியை ஒதுக்காமல் ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு தாக்க வருவதாகவும், இந்தியாவில் பல மாநிலங்களில் மத்திய அரசு இதனை செயல்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடத்தில் உள்ளது என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத மத்திய அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் நிதி வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் விமர்சனம் செய்தார். மேலும் புயல், வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்திலும் நிதி ஒதுக்காத மத்திய அரசை விமர்சிக்காத எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு மீது வீண் அவதூறுகளை பரப்பி வருவதாகவும் சாடினார். பரந்தூரில் விமான நிலையம் வருவதன் மூலம் ஐடி துறை தமிழ்நாட்டில் வளர்ச்சியடையும் என கூறிய அவர், இத்திட்டத்தால் 15,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் கூறினார். திட்டத்தில் 9 லட்சம் பேருக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வேலை அளித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மத்திய அரசு பணம் கொடுக்க மறுத்தாலும் அதை நிறைவேற்றுவேன் என்று தொடர்ச்சியாக அந்த பணியை நிறுத்தாமல் இன்றைக்கு வழங்குகின்ற மாநிலம் தமிழகம். தமிழகத்திற்காக ஒதுக்கிய கடந்த ஆண்டு 20 கோடி மனித வேலை நாட்கள் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு எங்களுக்கு ஆணையிட்டது. இப்பொழுது 23 கோடி 36 லட்சம் மனித வேலை நாட்கள் தமிழக அரசு பிடித்து, தளபதியினுடைய அரசு பிடித்து இந்தியாவிலே முதல் நிலையில் இருக்கிறது.
இன்னும் 3 மாத காலம் இருக்கிறது. ஆக இன்னும் 3 மாத காலத்திற்கும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள தொகைகளை வழங்குவதற்கும் சேர்த்தால் 35 கோடி மனித வேலை நாட்கள் தேவை என்பதையும் நாம் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் சாலையோரம் காரை நிறுத்தி உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் மீது ஈச்சர் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியை சேர்ந்த திமுக பிரமுகரான 56 வயதான கணேசன் மற்றும் அவரது மனைவி நிர்மலா ஆகியோர் தனது மகனின் திருமணத்திற்காக அழைப்புதழை கொடுக்க ஓட்டுநர் சிவசங்கரை அழைத்துக் கொண்டு கார் மூலம் கிருஷ்ணகிரிக்கு சென்றுள்ளனர். அப்போது ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் காரை நிறுத்திவிட்டு சாலையோரம் இருந்த உணவகத்தில் சாப்பிட்டுள்ளனர். அப்போது வழியாக வந்த ஈச்சர் லாரி ஒன்று நிலை தடுமாறி சாலையோரம் நின்றிருந்தவர்களின் மீது மோதியது. இதில் கணேசன் மற்றும் சிவசங்கர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் நிர்மலா சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இதையடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து குடிபோதையில் ஈச்சர் வாகனத்தை இயக்கிய லாரி ஓட்டுநரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு 50 வாகன ஓட்டிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைக்கவசங்களை வழங்கினார். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதம் மாநிலம் தோறும் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் புதுக்கோட்டையில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் நடத்தப்பட்டது. வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது குறித்தும் சீட் பெல்ட் அணிவது குறித்தும் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட இப்பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேரணியாக சென்று பிருந்தாவனம், கீழ ராஜவீதி, வடக்கு ராஜவீதி வழியாக நகர்மன்றத்தை சென்றடைந்தனர். தொடர்ந்து பேரணியில் கலந்து கொண்ட 50 வாகன ஓட்டிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இலவச தலைக்கவசங்களை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.